வணக்கம். இந்த நாளில் வந்து 500 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்திருக்குது. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் ஒரு பொருட்டாக நினச்சி எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுற என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய தலைவணங்கி நான் நன்றி சொல்கிறேன். ரெண்டாவது, எனக்கு லைக் பண்ண கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய நன்றி சொல்லுகிறேன். இன்னும் வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ரெண்டாவது, ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு. பிள்ளைங்க என்ன பண்ணுங்கள், எல்லோரும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. எப்பவும் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா படிங்க. படிக்கிறது ஒன்று தான் உங்கள் வேலை. நல்ல படிப்பில் கவனம் செலுத்துங்க. நாளைக்கு படிச்சிடலான்னு நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், படிக்கவே முடியாது. அன்னன்னைக்குள்ள பாடத்தை அன்னன்னைக்கு முடிச்சிருங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. அன்னன்னைக்குள்ள பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த டைமில், ஸ்கூல் டைமில் நான் ஃபங்க்ஷன் போகிறேன், அம்மா ஃபங்க்ஷன் போகிறாங்க, நானும் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக படிங்க. படிப்பில் நல்ல கவனம் செலுத்துங்க. படிப்பு ஒன்று தான், வேறு ஒன்றுமே நமக்கு கிடையாது. நான் திருப்பி சொல்கிறேன், நல்லா படிங்க, நல்ல மார்க் எடுங்க, தாய் தகப்பன் பேரை காப்பாற்றுங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்னென்னா, நம்மளுடைய ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் இப்போ இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்நேரம் வந்து நம்ம ஆழ்ந்த அனுதாபத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். உலகம் வந்து ஒரு மாயை தான். அதனால் இருக்கிற கொஞ்ச காலத்தில் என்ன பண்ணுவோம், நான் பெருசு நீ பெருசு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுங்க, எல்லாரோடையும் சமாதானமாக இருங்க. அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த ஆறுதலை நான் சொல்கிறேன். அந்த குடும்பத்துக்கு ஆறுதலை மனுஷனால் கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது, கடவுள் தான் கொடுக்கணும். அதனால் எல்லாருமே இங்கே இருக்கிற கொஞ்ச காலம் சமாதானத்தோடு இருந்துட்டு என்ன பண்ணுவோம், போய்கிட்டே இருப்போம். ஓகே. பிள்ளைங்க நல்லா படிங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிங்க. இந்த வயசில் வந்து பல பிரச்சனைகள், பல எண்ணங்கள், நம்ம தவறுறது இயற்கை தான். அதனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம என்ன பண்ணுங்கள், படிப்பு ஒன்று தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், ஏமாந்து போகாமல் கண்டிப்பாக படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல பெரிய ஆள் ஆகணும் இல்லையா. உங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குன அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணணும், நம்ம உறுதுணையாக இருக்கணும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுங்கள், நல்லா படிங்க. ஓகே. அது மாதிரி மற்ற பிள்ளைங்கள உங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க வந்து அப்படி இருக்கிறாங்க, அவங்க அதை கொண்டு வந்திருக்காங்க, அவங்க அதை வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் என்ன பண்ணாதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க உங்களுக்கு என்ன பண்ண முடியும், செலவு பண்ண முடியும். நம்ம இந்த தொந்தரவு நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா நாளைக்கு இதே தொந்தரவு உங்களுக்கு வரும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யோசிப்பீங்க, ஐயோ நம்ம அம்மா அப்பாவுக்கு இவ்வளோ தொந்தரவு கொடுத்துருக்கோமே, அதோட விளைவு தானே நினைப்பீங்க. அதனால் உங்களுக்கு இருக்கிறத வச்சு என்ன பண்ணுங்கள், போய்கிட்டே இருங்க. அப்படி போனோன்னா கடவுள் கண்டிப்பாக நம்மளை உயர்த்துவார். ஓகே.